பதவிக்கு வந்த பிறகும் நடிக்க விரும்பிய எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதிதில், அதாவது 1978 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள் மதுரையில் பேசிய போது, எனக்கு வருமான வரி பாக்கி இருப்பதால் நான் மீண்டும் நடிக்கப் போகிறேன் என கூறி 15 நாள் முதல்வராகவும் 15 நாள் நடிகராகவும் இருக்க போவதாக ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தார். அப்போது பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் இதனை அறிந்து, இந்த முடிவு முதல்வர் பதவிக்கு கண்ணியம் சேர்க்காது என்று அறிவுறுத்தினார். அதே ஆண்டில் ராணி இதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் தான் நடிப்பை விட்டு விலகப் போவதில்லை என்றும் கூறியிருந்தார். மேலும் சட்டம் அதனை அனுமதிக்காவிட்டால் பதவியை தன் நண்பர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நடிப்பை தொடரப்போவதாகவும் கூறியிருந்தார். ஏப்ரல் மாதத்திலிருந்து தமது சொந்த படமான இமயத்தின் உச்சியில் என்னும் படத்தில் நடிக்கப் போவதாக 1979 ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் அறிவித்தார். அந்த ஆண்டு தீபாவளிக்கு அப்படம் வெளியாகும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் அண்ணா நினைவு நாளில் பேசும்போது தனது முடிவை திரும்ப பெற்றார் எம்ஜிஆர்.